அனைவருக்கும் வணக்கம். அருண் விஜய் அவர்கள் நடித்த அதாவது 2 வேடங்கள் நடித்த இரட்டைத்தலை படம் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது ரிலீஸ் ஆகுமா என்னன்றது தெரியல. ஆனால் தற்போது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்குங்க. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதை ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். ட்ரெய்லரில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க, கதை எதை நோக்கி தான் போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா ஓப்பனிங்லேயே ஒரு அருண் விஜயோட வாய்ஸ் ஓவர் வருது. அது வந்து லைஃப் இஸ் குட் மெமரி, ஆனால் நான் வந்து நிறைய இடங்களை தவறிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. இப்போ 2 அருண் விஜய் அப்படின்றதுனால இதை 2யும் வச்சு சில கன்ஃபியூஷன் வந்து ட்ரெய்லர்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது, ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். அதில் இன்னொரு அருண் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, சித்தி இத்ராணியை வந்து லவ் பண்ணுறாரு. ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. அவங்க பேசும் அந்த டயலாக்லேயே தெரிகிறது. ஏன்னா நம்ம லைஃப்பை ரொம்ப வாழ்ந்து பார்க்கணும். லைஃப்ன்றது ரொம்ப குட்டான ஒரு விஷயம். இதை நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து ரொம்ப டீப்பான லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்யா ரவிச்சந்திரன் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. அவங்க வந்து ஒரு டயலாக் சொல்கிறாங்க, என் கணவனை கொன்னவனை கண்டிப்பாக நான் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்றாங்க. அப்போது எந்த அருண் விஜய் இல்லை ஆள் மாறாட்டம் நடக்குதா எல்லா படங்களும் வரும் போல், இல்லை 2 அருண் விஜயில் யாராவது ஒரு கொலை செய்யப்படுறாங்களா, இல்லை யார் கொலை செய்யப்பட்டு இதில் யார் போய் கண்டுபிடிக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா தெளிவாக பண்ணியிருக்காங்க. இது நல்லாவே தெரியுது. கதையில் இதுதான் நடக்குது. என்னென்னா ஒரு அருண் விஜய் கொலை செஞ்சுறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கொலை செய்யப்பட்ட அந்த அருண் விஜயை கண்டுபிடிக்க போகும்போது இந்த அருண் விஜய் வந்து உள்ள மாட்டிக்கிறாரா, இல்லை வில்லன்கள் வந்து யாரை கண்டுபிடிக்கிறாங்க, இவங்க வந்து அந்த பார்த்தீங்கன்னா தன்யா ரவிச்சந்திரன் வந்து யார்கிட்ட வில்லன்ட்டே போகிறாங்க, இல்லை அவங்களே தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்களா, அவங்கள்ட்டே போய் அதை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்ற சஸ்பென்ஸ் ட்விஸ்டோட வந்து நிறைய விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீலே வருதுன்னு வச்சுங்களேன். இதில் தனுஷ் அவர்கள் வந்து கண்ணம்மா கண்ணம்மான்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுவும் ரொம்ப சூப்பராக மெலோடியாகவும் இருக்குது. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அந்த சாங்கு. அந்த சாங்கு ஹிட்டு கூடன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் அருண் விஜய் சொல்ல வேணும். ட்ரெய்லர்லேயே வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது ஃபைட்லாம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா மேக்கிங் வந்து கேமரா ஒர்க்கு அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாவே கட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷாம் சிஎம்ஸ் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பேசப்படுவார் அருண் விஜய். அதுக்கப்புறம் வந்து கேமரா ஒர்க்கும் மியூசிக்கும் ரொம்ப கண்டிப்பாக பேசப்படுவாங்க. படம் முழுசாக பார்த்தா தான் எடிட்டிங் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இப்போ பார்க்குற வரைக்கும் தான் ட்ரெய்லர் கட்டிங்கில் எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே கட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா படம் பார்க்கும்பொழுது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் கண்டிப்பாக வரும். அது ட்ரெய்லர்லேயே நல்லாவே தெரிகிறது. இதில் டயலாக்லாம் அங்கங்கே 2-3 டயலாக் வருதுங்க. அந்த டயலாக்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டயலாக் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நானா சாவான்றதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா அஜித்தோட சில சாயல்கள்லாம் வருது. அதாவது நான் வந்து தானாக செதுக்கி வளர்ந்தேன்னு சொல்லி இல்லை 2ல் சொல்லியிருப்பார். இது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி சில சீன்ஸுகள்லாம் ஷார்ட்ஸ்லாம் வருது. இந்த கதையை வந்து அஜித்துக்காக கிறிஸ் திருக்குமரன் வந்து ரெடி பண்ணியிருப்பாரான்றது டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கிளாஸாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு அருண் விஜய். டைரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருந்திருக்காப்புல. படம் வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது, எங்கேயுமே பிசிறடிக்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாகவே அழகாகவே பண்ணியிருக்காங்க. ரெட்டைத்தலை டைட்டில் வச்சதுக்கு காரணமும் அஜித்தோட இந்த நினைவாக தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் அருண் விஜய் அவர் சொல்கிறார். டைரக்டர் சொன்னதுக்கப்புறம் அருண் விஜயும் இதே டைலாக் தான் சொல்கிறாங்க. 2 பேருமே அஜித்தோட ரசிகர்கள் நினைக்கிறேன். 2 பேரும் அஜித் ரசிகராக இருந்தாலும் அஜித்தோட ரசிகர்களை டார்கெட் பண்ணி இந்த தலைப்பு வச்சாங்களா என்னன்றதும் நமக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது. என்னதான் இருந்தாலுமே நீங்கள் அஜித்தே நடிச்சிருந்தாலும், அஜித் உள்ள ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்தாலுமே, நீங்கள் அவர் பேரை போட்டிருந்தாலும் சரி, இல்லை அஜித் பேரை நீங்கள் உள்ளே வச்சுருந்தாலும் சரி, படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடும். ஆனால் அஜித் ஃபேன் கண்டிப்பாக அஜித்தை பற்றி சொல்லும்போது விரும்புவாங்க. அதுவும் ஒரு பக்கம் நடக்க தான் செய்யும். ஆனால் 2ம் சேர்ந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகும் நம்ம நினைக்கலாம். இல்லை அந்தளவுக்கு ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். படம் வந்து கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் 90% சொல்லியிருக்காங்க. தேட்டர் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக ரிலீஸ் தேதி தள்ளி போகும். ஒருவேளை பொங்கலுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கலுக்கு வராது. ஏன்னா அங்கே 2 படங்கள் ஜனநாயகன், பராசக்தி வந்து பார்த்திங்கன்னா துண்டை போட்டு விரித்து பார்த்திங்கன்னா எல்லா தேட்டரையும் வாங்கி வச்சுட்டாங்க. அப்போது கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக வந்து ரெட்டைத்தலை ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். தேட்டரில் படம் பார்த்துட்டு விமர்சனமும் பண்ணுவோம். தொடர்ந்து மகேஷ் சினிமா நின்றீர்கள். மகேஷ் சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.